PSR சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரையிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், சமீபத்துல கரூர்ல இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு பணியை வழங்கியிருந்தாரு. அந்த ஒரு அரசு பணியை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அந்த பெஞ்ச் அந்த அரசாணையை ரத்து செஞ்சிருக்காங்க. நீங்களும் அந்த வழக்கினுடைய ஒரு மனுதாரராகவும் இருந்திருக்கீங்க. உள்ள நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. உள்ள நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மெயினான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரல் ஆஜராயிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அங்க ஒரு பெரிய திரைப்படத்துல பார்ப்பது போல நீதிமன்றம் பெரிய அளவுக்கு இந்த வழக்கில் குழுமி இருந்தது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இல்ல, அவங்க நிறைய ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆர்கியூமெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு சார்பா வச்சாங்க. அதுல மெயினா அவங்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க போட்ட ரிட்ல நீங்க டைரக்டா ஆர்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ரிட்டு ஃபர்ஸ்டே போட்டுட்டாங்க. இவங்க ரிட்டு போட்ட பிறகுதான் நாங்க ஆர்டர் இஷ்யூ பண்றோம். அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணி அந்த ஆர்டர் தான் நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணணும். அந்த 31 பேருக்கு வேலையை கொடுத்தத அந்த எதிர்மனுதாரர் அவங்க இந்த வழக்குல சேர்க்கல. அதனால இந்த வழக்குல அந்த எதிர்மனுதாரரை சேர்த்து இவங்களை வழக்கு தாக்கல் பண்ண சொல்லுங்க. அதனால இதை இது சொந்தமா நாங்க கவுண்டர் அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு முதல் தரப்பு வாதத்தை வச்சு இந்த வழக்கை முதல்ல இந்த நீதிமன்றத்துல இருந்து சர்வீஸ் மேட்டருக்குன்னு பாக்குற நீதிமன்றத்துக்கு தள்ள பார்த்தாங்க. அதாவது இந்த உங்களுக்கு டிஎன்பிசியில் நடக்கிற குளறுபடிகள் சம்பந்தமா, வேலைவாய்ப்பு சம்பந்தமா இருக்கிறது சர்வீஸ் மேட்டர் இருக்குது. இது அட்மினிஸ்ட்ரேஷன் பெஞ்ச். இது அட்மினிஸ்ட்ரேஷன் பெஞ்சில் நேரடியாகவும் கொடுக்கலாம், சர்வீஸ் மேட்டருக்கு தள்ளி விடலாம். இது நேரடியான அட்மினிஸ்ட்ரேஷன் பெஞ்ச், டைரக்டா உத்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பரான கொண்ட அமர்வு இது. ஆனா அதைத்தான் இந்த தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞருடைய முதல் பிரதான வச்சாங்க, வாதம் வச்சாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிக முக்கியமான வாதம், ஒரு 20-30க்கு மேல ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வந்திருந்தாங்க. எடுத்து இந்த மாதிரி கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கோம் அப்படி எப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுத்தாங்க. அதெல்லாம் மாண்புமிகு நீதியரசு அதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு 4 விஷயம் சொன்னாங்க. 4 விஷயம். முதல் விஷயம், ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டை இறந்து போன குடும்பத்துக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் கருணை அடிப்படையில். ரெண்டாவது விஷயம் சொல்றது, ஒரு எக்ஸ் சர்வீஸனுடைய பிள்ளைக்கு கருணை அடிப்படையில் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதோட அரசாணையை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 3வது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லீலாவதி கொலை வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரையில பெரிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கொலை பண்ண ஒரு வழக்கு. அந்த வழக்குல கருணை அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு வேலை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, அதை சொல்றாங்க. இப்படி போல ஒரு 4 விஷயத்த மேற்கோள் காட்டி அவங்க சொல்றாங்க. அதனால அந்த அடிப்படையில நாங்கள் தகுதி பெற்ற நபர்கள் மீது நாங்க எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கணக்கெடுப்படுத்தி நாங்க இந்த 31 பேருக்கு நாங்க வேலை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாண்புமிகு நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இது சம்பந்தமா எல்லாமே கவுண்டராக நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்களும் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை முடிச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட கேட்டாங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லையும் இது சம்பந்தமா முதல்ல ரொம்ப ஆக்கப்பூர்வமா, ஏன்னா இது ஒரு அரசினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனா எதெல்லாம் அரசின் கொள்கை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போறதுக்கான சில லீகல் டாக்ஸ்களும் இருக்குது. அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணிக்கணும். ஏற்கனவே திமுக உடைய நபர்கள் உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தொடுத்து அது மூலம் பெரிய அளவுக்கு ஒரு டிராபேக் ஆகி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இது போயிடக்கூடாது. அதுல நம்ம மேடையில பேசுறதுக்கு, நம்ம மக்கள் மன்றத்துல சொல்றதுக்கு அது சரியா இருக்கும். ஆனா நீதிமன்றத்துல அது சரியில்லை. நீதிமன்றம் எப்பவுமே மெட்டீரியல் எவிடன்ஸும் டாக்குமெண்ட் வெரி முக்கியம், லீகல் பாயிண்ட்ஸ் முக்கியம். நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒண்ணுதான், நம்ம வச்ச வாதம், உச்ச நீதிமன்றம் கருணை அடிப்படையில யார் யாருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சைட்டேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் யார் யாருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம், கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு.
அது மட்டும் இல்லாம மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் யார் யாருக்கு வேலை கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, கருணை அடிப்படையில் தமிழ் அரசு கொடுக்கலாம்னு அதுவும் ஒரு கிரவுண்ட். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை, தமிழ்நாடு தொழிலாளர் துறை, இவங்க தான் இதுக்கான வேலையை கொடுக்கக்கூடிய ஆட்கள். அதுக்கான கவர்மெண்டோட அபிஷியல் டிபார்ட்மெண்ட். இந்த 2 துறை எப்படி அரசு ஆணைகளை போடப்பட்டு அதன் மூலம் வேலை கொடுக்கப்படுங்கிற விஷயம் எக்கச்சக்கமான தரவுகளை சட்ட நுணுக்கங்களை எடுத்து வச்சுட்டு நாங்க அதை எடுத்து வாத வச்சோம். ஸோ இவங்க சொன்ன அந்த 4 விஷயத்திலுமே இந்த கரூர் விஷயம் பொருந்துமான்னு பாருங்க. லார்ட்ஷிப் பொருந்தாரு. 4 விஷயம். ஒண்ணு ஸ்டெர்லைட் படுகொலை, அதனால கருணை அடிப்படையில் நாங்க நீலாவதி கொலை வழக்கு, அது நாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனு. இன்னொரு மேட்டர் நான் மறந்துட்டேன் சரிங்களா. ஸோ 4 விஷயம் அடிப்படையில் இது பொருந்துமான்னு பார்த்து பொருந்தாது அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் நாங்கள் சொன்னோம். சொன்ன உடனே ஆமால அது ஒரு அரசு படுகொலை செய்யப்பட்ட ஒரு விடயத்துக்கும் இது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கூட்டமா பார்த்து நடிகரை பார்க்க கொண்டு போன இறந்த நபர்களுக்கும் இது எப்படி கருணை அடிப்படையில் நம்ம அரசுகளை கொடுக்க முடியும், நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க சொன்னோம் ஆர்டிகல் 16 ஆர்டிகல் 14 கம்பாஷன் அடிப்படையில் இதை கொடுத்தா நல்லா இருக்காது. லட்சக்கணக்கான டிஎன்பிசிக்காக எழுதக்கூடிய மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே அதை சொன்னா மறுபடியும் அதை நம்ம பதிவு பண்ணோம். உன்னோட அதையும் பார்த்துக்கிட்டேன். ஆமா நீங்க அதை நீதிமன்றத்துல இது அரசு வேலை கொடுக்கறது போல தாவேக்கார சார்பா உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க வேலை கொடுக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறை நீங்க உங்களுக்கு வேணாலும் பண்ணலாம் கொள்ளலாம். ஆனா அரசு வேலையை எப்படி உறுதிப்படுத்தலாம்? நாளைக்கு இதை நீங்க உறுதிப்படுத்துவீங்க, நாளைக்கு சாலை விபத்துல செத்து போனவங்க, வெடி விபத்துல செத்து போறவங்க இப்படிலாம் நிறைய பேர் வருவாங்கல்ல அப்படின்னு நீதிபதி சரமாரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேள்வி ஒண்ணு வச்சோம்னா, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. சிபிஐ வழக்கு இன்னும் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணல, வழக்கு பிங்கான். இந்த இடத்துல அக்யூஸ்ட் தாவேக்காவுடைய அமைச்சர்கள் அதுல இருக்கிறாங்க. இந்த இடத்துல இதுல 32 பேருக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது விட்னஸ் நேரடியா கலைப்பதற்கான மாறும். ஆனா இறுதி அறிக்கை வர வரையும் இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க கூடாது. இதுதான் லீகல் பாயிண்ட். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம மேற்கோள் காட்டி லீகலா பேசணும். அதுக்கப்புறம் இதே அடிப்படையில மறுபடி இப்பதான் இதுதான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இப்ப நான் பேசுறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன விஷயம். இது அடிப்படையில் நீங்க வேலை கொடுத்தா அடுத்து இனிமே கூட்ட நெரிசல் யார் செத்து போனாலும் வேலைக்கு வருவாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல திருவிழாவுக்கு போய் 65 பேர் செத்து போயிருக்காங்க. கேகே நேர்ல ஒரு நலத்திட்ட உதவி வாங்கும்போது 42 பேர் இறந்து போயிருக்காங்க. குரு பூஜைக்கு ஒரு 13 பேர் துப்பாக்கியில செத்து போயிருக்காங்க. வன்னியர் இடஒதுக்கீடுக்காக ஒரு 140 பேர் மேல செத்து போயிருக்காங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்காக போராடிய 100கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. இதற்கெல்லாம் அரசு பயங்கரவாதம் தான் பார்த்தா வேலை கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கொடுக்கலாம். இது அதுவும் ஒன்னான்னு பார்த்தா கிடையாது. அந்த அடிப்படையில் பண்ணும்போது மாண்புமிகு நீதியரசர் தெளிவா கேட்டுக்கிட்டு அழகா அவங்க கொடுப்ப ஜட்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஜட்மெண்ட்டை மறுபடியும் அவங்க கை வச்சுக்கிட்டு இவங்க மறுபடியும் இதை எடுத்துட்டு போவான்னு மாண்புமிகு நீதியரசர் இவங்க எடுத்துட்டு, ஏன்னா இது தமிழ்நாடு அரசுடைய சொல்லணும்னா இது சிஎம் இன்றைய சிஎம் கௌரவ பாப்பாரு. அது ஒரு பெரிய புரிய நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் ஏற்கனவே கரூர் இஷ்யூல கூட பேசியிருப்பாரு. அதாவது நான் இங்க வர்றது பேசக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. அங்க நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் அவங்கள நச்சுன்னு குட்டிருச்சு. திமுக பார்த்து சுட்டிப்பாரு, அதை பார்த்துப்பீங்க. அப்போ அவர் இந்த விஷயத்தோட அவர் நுணுக்கமாக அதை அணுகுவாங்க. அவங்களோட தமிழ்நாடு அரசு அணுகுவாங்க சொல்லுங்க. நம்ம இயற்கையின் மேல நம்பிக்கை வைத்துதான் மாண்புமிகு நீதிமன்ற நீதியரசர் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் போனோம். இயற்கை வழிவிட்டது. மாண்புமிகு நீதியரசர்கள் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது. வரலாற்றுல ஒரு கேள்வி இங்க இருக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க உச்ச நீதிமன்றத்துல கரூர் விவகாரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுன்றது சரியான விஷயமா, அல்லது இந்த சாட்சி கலைப்புன்ற விஷயத்தை அந்த நீதிபதிகள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, தீர்ப்புல அது சொல்லப்பட்டிருக்காங்க? இல்ல தீர்ப்புல பெரும்பாலும் என்னன்னா இது ஒரு சர்வீஸ் மேட்டர். இது கருணை அடிப்படையில் யார் யாருக்கு வேலை வழங்கலாம் வழங்கக்கூடாது கேஸோட விஷயமே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கூடிய இல்ல.
கரூர் இஷ்யூ பத்தி பேசுறது இல்ல. உங்களுக்கு சிபிஐ வந்து கேஸ் என்னாச்சு, உச்சநீதிமன்ற நீதியரசர் மீது போட அந்த அறிக்கை, விசாரணை அறிக்கை என்னாச்சுங்கிறது கேஸ். 41 பேருக்கு 31 பேருக்கு கொடுத்த அரசு வேலை எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? இதான் கேஸ் ஸ்டாண்ட். இதுக்குள்ளதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்டாண்டுக்குள்ளதான் நம்ம பேசுனது. இது டிஎன்பிசி சார்பா ஆஜரான வழக்கறிஞர்கள் இல்ல, இது எங்களுக்கு பெருசா இது இல்லை அப்படின்னாங்க. சிபிஐ சார்பா வந்த வழக்கறிஞர் இல்ல, நாங்க வந்து எங்களோட டாக் இது வேற, அது வேற டாக்குன்னு அமைதி அவங்க நின்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சார்பாக இருந்த விஜய நாராயண ஐயா அவங்க வந்து கடுமையாக அப்போஸ் பண்ணி நிறைய பேசினாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து அதை வந்து பெருசா வந்து அதை எடுத்துக்கொள்ளாம, இது வந்து ஒரு சாலை விபத்துல, வெளி விபத்துல, இன்னும் பல கூட நெரிசல்கள்ல செத்து போனா நீங்க வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? இன்னொன்று டிஎன்பிசி வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறது. அதனால இதை வந்து ஏற்க முடியாது, இது வந்து தப்பான முன் உதாரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்க கொடுத்த அந்த விஷயமும் இதுக்கு ஒத்து போல, அதனால அதை ரத்து பண்ணி இந்த கரூர் விஷயத்துல கொடுத்த 30 பேருடைய ஆர்டரை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஆர்டர் போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விடயமா இன்னைக்கு வந்து பேசம்பளா இருக்கு. இந்த உத்தரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க பார்க்க கருதும். இந்த உத்தரவு இந்த டிஎன்பிசியில வந்து ஒரு தேர்வாயிருக்க படிக்கக்கூடிய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அத வந்து இந்த ஒரு 10வது எலிஜிபிளுக்கும், ஆனா எம்எட்டு முடிச்சவங்க எல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு 200 ஒரு 200 சீட்டுனா ஒரு 1,00,000 பேர் அதை அப்ளை பண்ணுவோம். அவ்வளவு ஒரு காம்படிஷனான ஒரு இதா வந்து அரசு வேலை நோக்கி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ 42 பேர் சீட்டை வந்து நீ தூக்கி கொடுப்பது வந்து இதுக்கு ஏற்புடையது அல்ல. அதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தாவிகாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதையோ, எம்பி சீட் கொடுக்குறதையோ, இல்ல அவங்களுடைய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதையோ நம்ம அதை தடுக்க போறது கிடையாது. இல்ல கோடிக்கணக்கான பணங்கள் கொடுப்பதையோ நம்ம தடுக்க போறோமா? அதெல்லாம் கிடையாது. அரசு வேலை கொடுப்பதை வந்து நம்ம தடுக்கிறோம். அது வந்து டிஎன்பிசியினுடைய கனவா இருக்கக்கூடிய நிறைய மாணவிகளுக்கு வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு. 2வது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், தமிழ்நாடு தொழிலாளர்துறை ஆணையம், தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை ஆணையம் இது சட்டபூர்வமா நம்ம அணுகணும். சட்டபூர்வமா உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலுமே இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படாதா? அதாவதுங்க, இந்த மாதிரி விடயங்களை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து ஃபைனலா சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய சைட்டேஷன் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா எப்படி போனாலும் எங்களுடைய பொறுத்தவரை ஒரு அரசுல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அரசுல அவங்க அதை அப்ளை பண்ண மேல்முறையீடு போகும்போது எப்படி வர்றாங்கன்னு தெரியல. என்ன வந்தாலும் பார்ப்போம். அவங்க அப்பீல் போனாலும் மேல்முறையீடு போனாலும் அங்க மீண்டும் வந்து இதை வந்து ரிப்போர்ட் மீண்டும் வந்து இது வந்து கம்பன்சேஷன் அடிப்படையில் கொடுத்தது தப்பு, கருணை அடிப்படையில் நீங்க எப்படி வேலை கொடுத்தீங்க அப்படின்னு லீகல் டேர்ம்ஸ் நமக்கு நிறைய கிடக்கு. ஏன்னா இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீதிமன்றம் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து அவங்க ஜட்ஜ்மெண்டே கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சரிங்களா? அதனால கொடுப்பாங்க. அதனால இது வந்து அவங்க எடுத்துட்டு போனாலும் நம்மளும் பார்ப்போமே, அவங்களும் அதை பண்றாங்க, நம்மளும் அதை விடாம விரட்டி என்ன நீதி நிலைநாட்டுவதற்கான வேலைகளை பார்ப்போம். மீண்டும் ஒரு இடத்துல நான் பதிவு பண்ற கடமைப்பட்டிருக்கேன். கரூரில் இதற்கான 41 குடும்பத்துக்கு எப்பொழுது போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களை எவ்வளவு உங்களமா உங்களோட சாட்டில் 2ஆம் எல்லாருக்கும் நாடறியும் உலக அறியும் அந்த இறப்புல கலந்துகிட்ட முதல் நபர்களா நம்மளா இருந்தோம். அதை தாண்டி கோடிக்கணக்கில் எவ்வளவு பணம் உங்களுக்கு வாங்கலாம், வாழ்வாதாரத்துக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்களை நீங்க வேலை செய்யலாம் கொள்ளலாம். அதெல்லாம் இங்க இல்லை. அதுக்கெல்லாம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். ஆனால் அரசு வேலைக்கு மட்டும்தான் நாங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான். இதை இந்த மின்னும் மூலம் யூடியூப் சேனல் மூலம் நாங்க தெரியப்படுத்தி நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு இன்னைக்கு ஆழமாக பதிலளித்தமைக்கு நன்றி. உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிலுக்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. PSR Silk Sarees ஆடி விற்பனை. அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.